கோயிலில் ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. 100க்கும் மேற்பட்ட பிணங்களை நாங்கள் புதைச்சோம் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே அது கிட்டத்தட்ட ஷாக் ஆனாலும் இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் எந்த ஒரு ஷாக்குமே இல்லை. இப்போ வரைக்கும் பெரிய பேசு பொருளாவோ அல்லது இந்த வழக்கை சரியாக விசாரிக்கணுன்ற ஒரு அழுத்தம் கூட வரல. நூற்றுக்கணக்கான உடல்களை எரிச்சிருக்கேன், புதைச்சிருக்கேன். தர்மஸ்தலா கோயிலுக்குள்ளேயே, வெளியே எங்கேயோ புதைச்சிருக்கேன்லாம் சொல்லல. நேத்ராவதி அந்த ஆத்துக்கரை மட்டும் சொல்லல. ஒரு இவ்வளோ காலம் கழிச்சு இதுக்கு மேலேயும் இந்த வாழ்க்கையில குற்ற உணர்வோட என்னால் வாழ முடியாது. யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும், எல்லாரையும் என்னால் சொல்ல முடியும். அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா, அரசும் இந்த நீதித்துறையும் சட்ட ரீதியாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த செல்வந்தர், அதாவது செல்வாக்கு படைத்தவர்கள் முதற்கொண்டு நான் சொல்கிறேன், இவரு மட்டுமே நூற்றுக்கணக்கான பணங்களை புதைச்சதா சொல்றாரு. இவருக்கு முன்னாடி அந்த வேலையை அவனோ பார்த்துருக்கான், இவனுக்கு அப்புறம் அந்த வேலை பார்க்கப்பட்டுச்சா? இன்னைக்கு வரைக்கும் அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடி சிறப்பு விசாரணை குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த விசாரணை குழு கூட இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா எதுவுமே பண்ணல. 94 2004 வரைக்கும் இவர் வேலை பார்த்துருக்காரு. இப்போ 2025 இருக்கும். அப்போ இவ்வளவு காலம் காங்கிரஸ் பிஜேபின்னு மாறி மாறி கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டு களவாணிகளா இருக்கானுங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. யாரெல்லாம் நான் கை காட்டுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை, எலும்பு கூடுகளோட நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்குற ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடவுள் நம்பிக்கைங்கிற ஒற்றை பெயரை வச்சுக்கிட்டு, பெரிய அரசியல் பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு இங்க அனைத்து குற்றங்களும் எளிமையா மூடி மறைக்கப்படுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்த வளர்மதி அவர்கள். பல்வேறு கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். நம் தொடர். வணக்கம். தொடர்ச்சியாக பல கிரைம் சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கோம். திரைப்படங்களையே விஞ்சக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள். கர்நாடகாவுடைய தர்மஸ்தலா, அதாவது தக்ஷிணா கன்னடா அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு கோயிலில், அஞ்சுநாதர் கோயில் நினைக்கிறேன், கோயிலில் ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. 100க்கும் மேற்பட்ட பிணங்களை நாங்கள் புதைச்சோம் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே அது கிட்டத்தட்ட ஷாக் ஆனாலும் இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் எந்த ஒரு ஷாக்குமே இல்லை. அவர் சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் என்னென்னா, நான் 98லேருந்து 2014 வரைக்குமே நான் வேலை செஞ்சேன். பல பெண்களுடைய பிணங்களை நாங்கள் அடக்கம் பண்ணோம். குறிப்பாக ரகசியமாக அந்த இறந்தவங்களோட உடலை அகற்றக்கூடிய வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று சொல்கிறாரு. சொல்ல அவர் சொல்லும் போதெல்லாம் உண்மை உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்குது. கிரைம் த்ரில்லர் படங்களே விஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதில் சிலர் மைனர் பெண்கள்னு சொல்கிறாங்க. அதே போல் கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்ட சில பள்ளி குழந்தைகள் அப்படின்றாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட ஸ்கூல் பேக்கெல்லாம் கூட போட்டு புதைச்சேன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க இந்த மேட்டரில்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, இது இந்தியா முழுக்க ரொம்ப தீவிரமாக இந்த வழக்கை விசாரிக்கணும்னு அழுத்தம் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஒரு பேசு பொருளே ஆகலை. கர்நாடகாவில் இவ்வளோ ஒரு செய்தி பரபரப்பாக்கப்பட்டாலும் கூட இப்போ வரைக்கும் பெரிய பேசு பொருளாவோ அல்லது இந்த வழக்கை சரியாக விசாரிக்கணுன்ற ஒரு அழுத்தம் கூட வரல. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த செய்தி பேசு பொருளாக கூட இப்போ வரைக்கும் பெருசாகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பேச முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா எந்த காவல்துறை ஆய்வுகளும் இப்போ வரைக்கும் நடத்தப்படலைன்றது தான் பெரிய கேள்விக்குறி. இதுதான் நம்ம கூட ரொம்ப யோசிக்க வைக்குது. ஜூலை 4ஆம் தேதி ஒரு நீங்கள் சொல்கிற தூய்மை பணியாளர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்னன்னா, கர்நாடகா தர்மஸ்தலான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். இந்து கடவுள்கள் இருக்கக்கூடிய திருப்பதி எப்படியோ, இங்கே கேரளாவில் இப்படி சபரிமலை எப்படியோ, அந்த மாதிரி கர்நாடகாவில் தர்மஸ்தலான்றது பல கோயில்கள் இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நான் படித்த சில செய்திகளை 1994 95
2004 வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு. அதாவது இப்போ ஜூலை 4ஆம் தேதி இந்த தூய்மை பணியாளர் அவரோட பெயரோ அவரோட முகவரியோ எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை. அவரை கூட்டிட்டு போய் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி கூட எப்படி ஆஜர்படுத்தப்படுறாங்கன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க கருப்பு துணியால மூடியிருக்காங்க, கண்ணு கூட வெளியில தெரியல, அந்த அளவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அவரோட அடையாளம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு கொண்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜூலை 4ஆம் தேதி ஒரு பெரிய பரபரப்பான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, 1994-95 இருந்து 2014 வரைக்கும் தர்மஸ்தலா அதில் நான் தூய்மை பணியாளராக வேலை பார்த்தேன். அந்த தூய்மை பணியாளராக வேலை பார்க்கும் பொழுது மிக கொடுமையான குற்றங்களையோ இந்த மாதிரி கொல்லப்படுற உடல்களையோ புதைக்கக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நான் மட்டுமே இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே 100கணக்கான உடல்களை எரிச்சிருக்கேன், புதைச்சிருக்கேன். தர்மஸ்தலா கோயிலுக்குள்ளேயே, வெளியே எங்கேயோ புதைச்சிருக்கேன்லாம் சொல்லல. நேத்ராவதி அந்த ஆத்துக்கரை மட்டும் சொல்லல. அவர் ஆத்துக்கரையில முதல்ல வேலை பார்த்திருக்காரு, நேத்ராவதி ஆற்றங்கரையில. இந்த ஆற்றங்கரையில வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தர்மஸ்தலால வராரு. ஆனா இவர் சொல்றது என்னன்னா, கோவில் பகுதிகள் உட்பட தான் சொல்றாரு, ஆற்றங்கரையில மட்டும்னு சொல்லல. ஆற்றங்கரை கோவில் தலம் ரெண்டுமே உட்பட இந்த பகுதிகளில் 100கணக்கான உயிர்களை நான் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கேன், பல பேரோட உடம்பு புதைச்சிருக்கேன், அதுலேயும் குறிப்பாக பல பெண்களோட உடல்களை புதைச்சிருக்கேன். அந்த உடல்களில் பாலியல் வன்புணர்வு, பாலியல் சீண்டல் செய்ததற்கான அனைத்து அடையாளங்களும் இருக்கும். அந்த உடம்புல ஒட்டு துணி கூட இருக்காது. நிர்வாணமாக பல உடல்களை, பெண்களோட உடல்களை நான் புதைச்சிருக்கேன். சில உடல்கள் மேலெல்லாம் ஆசிட் ஊற்றி இருக்கும், முகங்கள்லாம் ஆசிட் ஊற்றி இருக்கும், உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒருத்தர் தூய்மை, இதுக்கு மேலே என்னால் குற்ற உணர்வோட வாழ முடியல. 2014 நான் அதை பண்ணலைன்னா உன்னை கொன்றுவேன்னு என்னை மிரட்டுறாங்க, உன் குடும்பத்தையே கொன்றுவோன்னு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு அவங்க மிரட்டினதுனால வேற வழி இல்லாமல் 2014 வரைக்கும் அந்த உடல்களை நான் அடக்கம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் குற்ற உணர்வோட இருக்க முடியலன்னு அந்த மாநிலத்தை விட்டே ஓடிட்டேன் குடும்பத்தோட. இவ்வளோ காலம் கழிச்சு இதுக்கு மேலேயும் இந்த வாழ்க்கையில் குற்ற உணர்வோட என்னால் வாழ முடியாது. யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும், எல்லாரையும் என்னால் சொல்ல முடியும். அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா, இதில் மிகவும் செல்வாக்கூடியவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கள நான் வெளியில் சொன்னேன்னா என்னோட உயிருக்கோ என் குடும்பத்தோட உயிருக்கோ பாதுகாப்பில் எங்களை கொண்டுருவாங்க. அதனால் சட்ட பாதுகாப்பு, அரசும் இந்த நீதித்துறையும் சட்ட ரீதியாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த செல்வந்தர், அதாவது செல்வாக்கு படைத்தவர்கள் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம், 2010 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது எஃப்ஐஆரில் இது போடப்பட்டதா செய்திகளில் வந்த செய்திகள் தான். நம்ம நேரடியாக அவரை பார்க்கல, நேரடியாக அந்த வழக்கில் சம்மந்தப்படலை. நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய எஃப்ஐஆரில் போடப்பட்டதா, இனி எஃப்ஐஆர் நம்ம யார் கைக்கும் கிடைக்கல. செய்திகளில் என்ன வந்திருக்குன்றதுனா, 2010 நடந்த சம்பவம் என்னை உலுக்கிருச்சு அப்படின்றார். அப்படி என்ன சம்பவம்னா, அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்கு, குறிப்பிட்ட பகுதியில் பெட்ரோல் பங்க்கு சொல்கிறார். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் 2 பேர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த 2 காவலர்களே மென்ஷன் பண்ணுறாரு. கூட்டிகிட்டு போனால் அதிகபட்சம் அங்கே ஒரு உடல் இருக்குது, அந்த உடலுக்கு அதிகபட்சம் 12லேருந்து 15 வயசு தான் இருக்கும். அது ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்துச்சு, ஆனால் ஆடைகள் குறைவாக இருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்துச்சு, ஸ்கூல் பேக் போட்டிருந்தது, அந்த குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டிருந்ததுக்கான தடயம் இருந்துச்சு, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் இருந்துச்சு. அந்த குழந்தைய அங்கே கல்லறை குழி தோண்டி என்னை புதைக்க சொன்னாங்க. அதை நான் பண்ணேன். அந்த சம்பவம் என்னை உலுக்கிருச்சு. அதே மாதிரி 2014 இன்னொரு ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணோட உடலை என்கிட்ட கொண்டு அடக்கம் பண்ண சொன்னாங்க. அந்த பொண்ணோட முகம் முழுக்க ஆசிட் ஊற்றி ஆசிடால் எரிஞ்சிருந்துச்சு. இது இந்த 2 சம்பவம் என்னை ரொம்ப உலுக்கிருச்சு அப்படின்னு அவர் எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆரில் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பிபிசி செய்தியே வந்திருக்கு. ஏதோ போகிற போக்கில் யாரோ செய்தியை போடலை, பிபிசி இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடூரம். 2வது, இவர் மட்டுமே 100கணக்கான பணங்களை புதைச்சதா சொல்கிறார் 1994 2014 வரைக்கும். அப்போ இந்த காலகட்டம் மட்டுமே இவ்வளவு உடல்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷம். இவருக்கு முன்னாடி அந்த வேலையை அவனும் பார்த்துருக்கான். இவனுக்கு அப்புறம்
அந்த வேலை பார்க்கப்பட்டுச்சா, இதே மாதிரி பல பெண்களோட உடல்கள் வந்து புதைக்கப்பட்டுச்சா, குழந்தைங்களோட உடல்கள் புதைக்கப்பட்டுச்சு, அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாங்களா, கொல்லப்பட்டாங்களா, காணாம போனாங்களா, இந்த கேள்வி எல்லாமே நமக்கு காமனாகவே எழுது. இப்போ 1994 2014 வரைக்கும் 20 ஆண்டு காலம். 2014 அப்புறம் இன்னைக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. இந்த 11 வருஷமா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு? இன்னொன்று, கோவில் நிர்வாகம் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். இப்போ கோவில் நிர்வாகம்ன்றதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த கோவில் நிர்வாகத்தோட செல்வாக்குடையவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஜூலை 4 வருது. அவர் ஜூலை 4 நீதிபதி முன்னாடி தான் வந்து வாக்குமூலமும் கொடுக்குறாரு. ஜூலை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாக்குமூலம் கொடுக்குறாரு. எதோட வந்து கொடுக்குறாரு? சில எலும்பு துண்டுகளோட வர்றாரு. நான் புதைச்ச இடத்துல நானே போய் தோண்டி அங்கே இருக்கக்கூடிய சில எலும்பு துண்டுகள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும், இந்தாங்கன்னு கொண்டு போய் எலும்பு துண்டோட நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பல பொணங்க புதைச்சிருக்கு, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் காட்டுறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாரு. ஜூலை 4 எங்கே இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து தன்ஷை நினைக்கிறேன் அவரோட பேர், அவர் தான் சீனியர் அட்வொகேட் தான் இதில் ஆஜராகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி சிறப்பு விசாரணை குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது SITன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஸ்பெஷல் என்கொயரி கமிட்டி. ஓகேங்களா, சிறப்பு விசாரணை குழு போடுறாங்க. அந்த விசாரணை குழு கூட இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா எதுவுமே பண்ணலை. இப்போ கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கிட்ட கேட்டோம்னா, யாரும் எங்களுக்கு அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது, காவல்துறை விரும்பினா சிறப்பு குழுவை போடுவோன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? உச்சநீதிமன்றம் நீ சிறப்பு குழு அமைன்னு சொன்னதுக்கு சொல்றாரு. அப்ப நியாயப்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா அவரில் கொதிச்சிருக்கணும். என்னையா சொல்றீங்க, இப்படி ஒரு புகார், அதுவும் வந்து நீ எலும்பு துண்டோட வந்து நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குற, நீதிமன்றத்தில் வேற ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சிருக்கிறதாவும் செய்தி இருக்கு. எலும்பு துண்டு மட்டும் கிடையாது, இந்த புகார் கொடுத்த தூய்மை பணியாளர் நீதிமன்றத்தில் பல சாட்சிகளை ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காரு அப்படின்றதோட இது வரைக்கும் செய்தி இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் சமர்ப்பித்த ஆதாரங்களையும் குறைந்தபட்சம் இந்த வழக்கோட உண்மைத்தன்மையும் பார்க்காம டிஜிபி பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை வச்சு IAS அதிகாரிகளை வச்சு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க மாட்டாங்க. நம்மளால ஒரு அசியூம் பண்ண முடியும், சில விஷயங்களை வந்து யூகிக்க முடியும். அப்படி இதில் என்ன யூகிக்க முடியும்னா, இந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கு, உண்மைத்தன்மை இல்லை, அந்த தூய்மை பணியாளர் சொன்ன புகார் வந்து பொய்யானது, இல்லை வந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, வழக்கம் போல இவங்க சொல்கிற கதை தானே, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லை அவர் விளம்பரத்துக்காக அப்படி ஒரு புகாரை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தால், ஜூலை 4 கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 15-16 நாள் கழிச்சு சிறப்பு புலனாய்வு குழு டிஜிபி லெவலில் இருக்கிற ஒரு ஹையர் அஃபிஷியல் காவல்துறை அதிகாரியை வச்சும் IAS அதிகாரிகளை வச்சும் பெண்கள் உட்பட வச்சும் சிறப்பு புலனாய்வு குழுவை ஒரு மாநில அரசு அமைக்காது, உச்சநீதிமன்றம் அமைக்கவும் சொல்லாது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. சரி, இதில் அவங்க நீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட் சில கேள்விகளை முன்வைக்கிறாரு, சில அதிருப்திகளை முன்வைக்கிறார். என்னன்னா, புகார்தாரர் ஜூலை 4 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் இத்தனை நாள் ஆகியும் அவர் சொல்லக்கூடிய இடங்களை இப்போ வரைக்கும் சீல் வைக்கல. தர்மஸ்தலத்தில் புதைச்சிருக்கேன்னு சொல்றாரா, இப்போ எந்தெந்த இடம்னு நீங்கள் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரா, அந்த இடத்த இந்நேரம் காவல்துறை வந்து பாதுகாக்கப்பட்ட இடமா சீல் வச்சிருக்கணும். கரெக்டா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஆதாரங்கள் இருக்குன்னு கலெக்ட் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடங்கள் சீல் வைக்கப்படலை. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன ஒரு இடத்துல கூட இவங்க போய் தோண்டி அங்க போனா இருக்கான்னு பார்க்கல. ஏறக்குறைய 20 நாள் ஆச்சு. ஒரு இடத்த கூட ஏன் இப்போ வரைக்கும் தோண்டலை? குறைஞ்சபட்சம் ஒரு பிஞ்சு குழந்தை, 13-15 வயசு குழந்தைய நான் புதைச்சேன், ஸ்கூல் பேக்கோட புதைச்சேன்னு ஒரு இடத்த சொல்றாரா? அந்த இடத்தையாவது குறைஞ்சது போய் நேரம் தோண்டி எடுத்து இவர் சொல்றது உண்மையா பொய்யா நீ நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? அல்லது அந்த இடத்தையாவது சீல் வச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ வரைக்கும் பண்ணலைங்க. இது யார் சொல்றாரு? சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் அட்வொகேட் சொல்றார், புகார்தாரர் சார்பா இருக்கவர். அப்ப காவல்துறை என்ன பண்ணுது, அல்லது இந்த அரசு என்ன பண்ணுது, கர்நாடக அரசு அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையா இவ்வளோ பெரிய புகார் வந்ததுக்கு அப்புறம் அது உண்மைத்தன்மை இருக்குன்னு தான் சிறப்பு புலனாய்வு குழுவை நீ அமைச்சிருக்க, அமைச்சதுக்கு அப்புறமும் கூட அங்க எதையுமே நீ பண்ணல, ஏன் தோண்டி எடுக்கல? இந்த விவகாரத்துல காங்கிரஸ் மட்டும் இல்லை, இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் பாஜகவும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே பெரிய அளவில் அதை அலட்டிக்கவே இல்லை இந்த விஷயம். அப்போ இன்னும் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லை. இப்போ இந்த விஷயத்தை வெறும் பொலிட்டிக்கலாக பார்க்குறதா இல்லை ஆன்மீகம்ன்ற பேரில் நடத்தப்பட்ட ஒரு செயலாக பார்க்குறதா? இது இல்லை,
எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். ஏன்னா இந்த நம்மளோட யூகங்கள் எல்லாம் சரியா தப்பான விசாரணை குழுவு தான் நிரூபிக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு இடத்த கூட தோண்டி கூட பார்க்கல. அப்படி யூகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட 94லேருந்து 2004 வரைக்கும் இவர் வேலை பார்த்துருக்காரு. இப்போ 2025 இருக்கும். அப்போ இவ்வளவு காலம் காங்கிரஸ் பிஜேபின்னு மாறி மாறி கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது புகார்தாரர் என்ன சொல்றாரு, ரொம்ப செல்வாக்குடைய நபர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் கூட்டுக்களவாணிகளாக இருக்கானுங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா இந்த ஆட்சி காலம் முழுக்க பாருங்க, காங்கிரஸும் ஆட்சியில் இருந்திருக்கு, பிஜேபியும் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போது எவன் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த செய்தி வெளியே வரல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, வெறும் பெண்களை மட்டும் குழந்தைங்களை மட்டும் கொண்டிருக்காங்கன்னு இல்லை. இவரோட இதுவே என்னன்னா, எஃப்ஐஆர்லேயே திருப்பி இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, ஆண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக ஆண்களும் மூச்சு திணறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆண்களின் உடலையும் நான் புதைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ நூற்றுக்கணக்கான குடும்பத்தில் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. இவர் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு அம்மா வராங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 2003 வருஷம் என் பொண்ணு இந்த தர்மஸ்தலால காணாம போனா. என் பொண்ணு மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு. அவ கடைசியா இந்த தர்மஸ்தலா தான் போனா. அங்கேருந்து என் பொண்ணு காணாம போனா. நான் அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் கம்ப்ளைண்ட்டை எவனுமே எடுக்கலை. இப்போ இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமும் நான் தர்மஸ்தலா போய் இந்த நிர்வாகத்துக்கிட்ட கேட்குறேன், கோவில் நிர்வாகத்துக்கிட்ட. அவங்க என்னை அடித்து விரட்டி விட்டாங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், போலீஸ் என் கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு என்ன ஆனா? இப்போவும் அந்த அம்மா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அப்படி அந்த உடல்களை நீங்கள் தோண்டி எடுப்பீங்கல்ல சார், அப்படி தோண்டி எடுத்தீங்கன்னா எலும்பு கூடு இருக்கும்ல, அந்த எலும்பு கூட்டில் ஏதோ ஒரு எலும்பு கூடு என் டிஎன்ஏவான்னு பாருங்கள், என் பிள்ளையான்னு பாருங்கள். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என் பிள்ளையை அங்கே ஏதாவது எலும்பு கூட புதைச்சிருந்தா அந்த எலும்பியாவது என்கிட்ட கொடுங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. 2003 காணாமல் போன பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து எவனுமே எடுக்கலை. அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் அலைக்கழிச்சிருப்பீங்க? அல்லது எத்தனை பேர் மிரட்டல் மூலமாகவும் உங்களுடைய செல்வாக்கின் மூலமாகவும் இங்கே வாய மூடிக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஒரு விஷயம் அழுத்தமாக தெரியுது தோழர், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. அப்படி உண்மை இல்லைன்னா, இந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லைன்னா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு மாநில அரசு டிஜிபியை வச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அமைக்க மாட்டாங்க. இந்த புகார் உண்மை. ஆனால் அதில் எத்தனை உயிர் அங்கே கொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பிஞ்சு குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்மில் ஸ்கூல் பேக்கோட புதைக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை ஆண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இதில் எவெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்? இந்த வழக்கு நேர்மையாக விசாரணை நடத்தப்பட்டால், மனசாட்சி இருக்கிற எவனாவது ஒருத்தன் இந்த வழக்கில் நேர்மையாக விசாரணை நடத்தி உண்மையை வெளியில் கொண்டு வரணும், உண்மையான குற்றவாளிகளை இங்கே கொண்டு மக்கள் முன்னாடி நிறுத்தணும், நீதியின் முன்னாடி நிறுத்தணும்னு ஒரு அதிகாரியாவது நினச்சி பண்ணால் ஒட்டுமொத்த இந்தியாவை இந்த வழக்கு உழுக்கும். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழீழத்தில் இப்போ செம்மணி படுகொலை பார்க்குறோம். செம்மணியில் தோண்டி எடுக்கப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான உடல்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய இன அழிப்பு, எவ்வளவு கொடூரம், நீ உயிரோட போட்டு கொண்டிருக்க புதைச்சிருக்கேன்றது தெரியும். அதில் ஒன்று தெரியும், யூனிசெஃபோட பேக்கோட ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு இருந்துச்சு. இன்னொரு எலும்புக்கூடு ஒரு அம்மா தன்னோட பிஞ்சு குழந்தைய நெஞ்சில் போட்டிருக்காங்க. அம்மாவோட எலும்பு கூடும் அந்த பிஞ்சு குழந்தையோட எலும்பு கூடும் ஒன்றா கட்டி இணைச்சிருக்க மாதிரி இப்போ கண்டெடுக்கப்படுது. செம்மணியோட படுகொலைக்கு அதை தாண்டி கொடூரமானதாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பிஞ்சு குழந்தைகள் கூட யூனிஃபார்மோட இங்கே புதைக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் யோசிச்சு பார்க்கவே உழுக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த வழக்கு விசாரணை நியாயமாக நடக்கணும்னா வெளியிலிருந்து அழுத்தம் வரணும், மக்களோட கேள்விகள் இங்கே வரணும். மக்களும் பெண்கள் அமைப்பு தோழர்களும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் இதுக்கான அழுத்தத்தை கொடுக்காத வரை, இது இங்கு பேசு பொருள் ஆகாத வரை, கேள்விகளை அதிகாரிகளை நோக்கி கேட்காத வரை இந்த வழக்கை மூடிதான் மறைப்பாங்க. ஏன்னா என்னோட யூகத்தின் அடிப்படையில் நடந்திருக்கிற சூழல் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியறது என்னன்னா, எல்லா கட்சிக்காரனும் ஆட்சியில் இருந்திருக்கான், எவனுமே இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரல, எல்லாரும் மூடி மறைச்சிருக்கான். அப்படின்னா அவர்களும் இதில் குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த படுகொலையில் முக்கியமான புள்ளிகள் பலர் மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவனுங்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்ல முடியாது. புகார் கொடுத்த தூய்மை பணியாளரை கொன்னாலும் கொள்ளுவானுங்க. ராம்குமாரை புழல் சிறைக்குள்ளே வச்சு கொன்னதை பார்த்துருக்கோம். கண்ணு முன்னாடி
பட்ட பகல அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கூட ராம்குமார் சுவாதி வழக்குல பிணமாத்தான் புழல் சிறையிலேருந்து வெளியில வந்தார். ராம்குமார் பெயிலில் வெளியில வந்திருந்தா பல உண்மைகள் வெளியில வந்துருமோங்கிற அச்சம் உள்ளவே வச்சு கொண்டுட்டாங்க. பொதுவாகவே சட்டம் தெரியும்ல, கொல்லப்பட்ட புகார்தாரரும் அல்லது இந்த வழக்குலலாம் புகார்தாரர் கொல்லப்பட்ட கேஸே முடிஞ்சு போயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு பேசக்கூடிய ஒரே ஆள் அவர் தான், உயிரோட இருக்க சாட்சியா இருக்கக்கூடிய அவர் தான். நான் தான் புதைச்சேன், நீ வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை, யாரெல்லாம் நான் கை காட்டுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை, எலும்பு கூடுகளோட வந்து நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்குற ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே இந்த நாட்டுல நடக்காம இல்லை, பல வழக்குகள்ல பார்த்துருக்கோம். அப்ப அவரோட பாதுகாப்பையும் அவரோட குடும்ப பாதுகாப்பையும் நீங்க உறுதிப்படுத்தாத வரை இந்த விஷயம் வெளியில வராது. இப்போ வெளியில வந்த விஷயத்துக்கும் நீங்க நேர்மையா வந்து கேள்வி கேட்காத வரை செத்து புதைச்ச அந்த உடல்களோட உண்மையும் நீதியும் புதைஞ்சுதான் கிடக்கும். இல்லை எனக்கு பெரிய கேள்விகள் இல்லை, ஏன்னா இன்னும் வெளிவர வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்குன்றதுனால நான் அதில் எதுவும் கேள்வி வைக்கல. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லா கருத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ எனக்கு இறுதியாக இந்த கேள்வியோட நான் இந்த சப்ஜெக்ட் நான் நிறைவு செய்கிறேன். இப்போ பெரும்புள்ளிகள்னு சில விஷயங்கள் சொன்னார். இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்த சமூகத்தில் என்ன ஒரு பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, ஈஷா யோகா மையத்திலிருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வைஷ்ணவின்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்களோட பெயர் மட்டும் சரியா ஞாபகம் இல்லை, ஈஷா யோகா மையத்துக்கு யோகா பயிற்சிக்காக போன தன்னோட மனைவியை காணோன்னு ஒருத்தர் புகார் கொடுத்தாரு. அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஈஷா யோகா மையத்துலேருந்து அந்த வெள்ளை யூனிஃபார்மோட அந்த ரோட்டில் ஓடி வர ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம். காணாமல் போனாங்க. அதன் பிறகு அங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாலுங்கணத்தில் பிணமாக அவங்க மீட்கப்பட்டாங்க. பொணமாக தான் அவங்க மீட்கப்பட்டாங்க. ஈஷா யோகா மையத்திலேருந்து தலை திரிச்சு தப்பிச்சு ஓடி வந்த அந்த பெண் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறோம். எப்படி வந்து அங்கே ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் பாலுங்கணத்தில் பொணமாக மீட்கப்பட்டாங்க. அந்த கொலைக்கு பின்னாடி அது தற்கொலைன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது எப்படி தற்கொலையாக இருக்கும்? நீ யோகா மையத்துக்கு போனாங்க, நல்லா தான் போனாங்க, எப்படி தலைதிரிச்சு ஓடி வந்து கொன்னாங்க? ஈஷா யோகா மையத்தின் மீது இப்போ வரைக்கும் மிக பெரும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அங்கே பலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. மர்மமான முறையில் வந்து பல உயிர்கள் போயிருக்கு, எதுவுமே வெளியில் வரல, முறையான விசாரணை நடத்தலை, ஈஷா யோகா மையத்துக்குள்ள மைனர் குழந்தைங்க முதற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஜக்கி வாசுதேவன் மேலே அடுக்கடுக்கான 1000 குற்றச்சாட்டுகள் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கைங்கிற ஒற்றை பெயரை வச்சுக்கிட்டு பெரிய அரசியல் பேக்ரவுண்டு நமக்கு தெரியும். ஜக்கி வாசுதேவனுக்கு யாரெல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க, யார் அந்த சிலையை திறக்கிறாங்கன்னு. அப்போ அப்படிப்பட்ட அரசியல் பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு இங்கே அனைத்து குற்றங்களும் எளிமையாக மூடி மறைக்கப்படுது. அதே மாதிரி தான் தர்மஸ்தலால நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி அழுத்தமாக வருது. ஆன்மீகம், கடவுள், கோவில் இப்படிப்பட்ட பெயர்கள் போதுமானது இங்க 100கணக்கான உயிர்களை கொல்றதுக்கும், சுவடுகளே இல்லாம எரிக்கிறதுக்கும், எந்த கேள்விகளே இல்லாம தொடர்ச்சியா நடமாடுறதுக்கும், பெண்களை வன்புணர்றதுக்கும் இது ஒரு வார்த்தை போதுமானதா இருக்கா? இந்த அரசியல் பின்புலமிக்க, செல்வாக்கு மிக்க அயோக்கியர்கள் போதுமானவர்களா இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ரொம்ப அழுத்தமா வந்துகிட்டு இருக்கு. பல்வேறு செய்திகளை பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த சமூகத்தில் காவல்துறையும் சரி, அரசும் பெண்கள் மீது இன்னும் எவ்வளோ கவனத்தை செலுத்தணுங்கிற முக்கியமான விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி.